அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மே மாதம் 26ஆம் தேதி பெயர்ச்சி அடைகிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் ஜூன் மாதம் 2ஆம் தேதி பெயர்ச்சியாகிறார். குரு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்துக்கும் உரியவர். தற்சமயம் இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்து பலவிதமான பாதிப்புகளுக்கு உண்டானீர். அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானம் செல்வது மிக மிக சிறப்பு, நன்மைகள் பெருகும். அவர் குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து விருச்சிக ராசி தங்கள் ராசியை பார்க்கிறார், நன்மைகள் பெருகும். விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார், அதுவும் நன்மை. 5ஆம் இடத்தை பார்க்கிறார், நன்மை. சனி 5இல் இருக்கிறார், ராகு 4இல், கேது 10இல். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை நீண்ட நாள் நோய் நொடிகள் இருந்தவர்கள் அனைவருக்கும் நோய் நொடிகள் அனைத்தும் விலகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தெரியும். பண வரவுகள் மேம்படும். இதுவரை எதை தொட்டாலும் நஷ்டம் கஷ்டம் இருந்தது, இனிமேல் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவீர்கள். உத்தியோகத்தில் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் சிறப்பாக செய்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்களை தாங்கள் பெறுவீர்கள். சிலருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் நன்றாக இருக்கும், லாபம் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபம் பன்மடங்கு பெருகும். வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். தரகு கமிஷன் ஏஜென்ட்களுக்கு லாபம் பெருகும். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் லாபம் பெருகும். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு லாபம் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நல்ல லாபம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட வீடு பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்கலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். அரசியல் துறை அன்பர்கள் புகழ் பெறுவர். கட்சிக்குள் தங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். குரு 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரம் அடைகிறார் சிம்ம ராசியில். அப்போது சற்று கவனம் தேவை. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் பிரச்சனைகள் வரலாம். அந்த நேரத்தில் கவனம் தேவை. குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவின் பார்வையினால் நன்மைகள் நடைபெறும், சுபகாரியங்கள் நடைபெறும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர், சிறப்படைவீர். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். கலைத்துறை அன்பர்கள் நன்றாக இருப்பர். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள், நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.